தருமபுரியின் செய்திகளுக்காக சி தரணி. IRBN SI பணிக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோயிலின் ஆடிப்புற தேரோட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். சைக்கிளில் வீதி வீதியாக சுற்றி வந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த பிரபல கொள்ளையன் உள்பட 3 பேரை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோரிமேடு இந்திராநகர் பகுதியில் மருத்துவ பேராசிரியர் மற்றும் மத்திய அரசு ஊழியர் வசிக்கும் வீட்டில் 45 பவுன் தங்க நகை, ரூபாய் 10,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதானவர்களிடமிருந்து 30 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 1.12 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் நகரப்பகுதிகளில் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. IRBN SI பணிக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். புதுவை காவல்துறையின் IRBN பிரிவில் காலியாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்காக மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு வியாழக்கிழமை தொடங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வில் கலந்து கொண்டனர். தேர்வு நாளையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தேர்வு நடைபெறும் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருந்தன. தேர்வில் பங்கேற்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். மேலும் உடல் திறன் தேர்வின் போது இளைஞர்களுக்கு உடல்நலக்குறைவு அல்லது காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் முதலுதவி சிகிச்சை வசதிகளும் தேவையான மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தேர்வுக்கு வந்த இளைஞர்களுக்கு உடல் தகுதி தேர்வு தொடர்பான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. தேர்வு பணிகளை DIG சத்யசுந்தரம் நேரில் ஆய்வு செய்தார். SP ரங்கநாதன் தலைமையில் காவல்துறையினர் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோயிலின் ஆடிப்புற தேரோட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவிலின் ஆடிப்புற தேரோட்டம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சாமிக்கு கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்று நாகவாகனம், இந்திர விமானம், நந்தி சேவை என பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட வினோத தேர் திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோயில் பிரகாரத்தை வந்தடைந்தது. இதேபோன்று காசிக்கு வீசம் பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். சைக்கிளில் வீதி வீதியாக சுற்றி வந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த பிரபல கொள்ளையன் உள்பட 3 பேரை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோரிமேடு இந்திராநகர் பகுதியில் மருத்துவ பேராசிரியர் மற்றும் மத்திய அரசு ஊழியர் வசிக்கும் வீட்டில் 45 பவுன் தங்க நகை, ரூபாய் 10,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கைதானவர்களிடமிருந்து 30 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 1.12 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கோரிமேடு இந்திராநகர் விரிவாக்க பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் நபில்சன். தனியார் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜென்சி பிரிசில்லா புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசு அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 26ஆம் தேதி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்தனர். பின்னர் வீடு திரும்பியபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அலமாரியில் வைத்திருந்த சுமார் 45 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ஜென்சி பிரிசில்லா அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி சட்டம் ஒழுங்கு கலைவாணன், வடக்கு எஸ்பி வம்சித ரெட்டி ஆகியோர் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளையனை பிடிக்க தனிப்படை போலீசார் கொள்ளை நடந்த வீட்டில் தடயங்களை சேகரித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து திண்டிவனம், ஆரணி, ஆற்காடு, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் காமராஜர் நகர் பகுதியில் தங்கச் செயின் அணிந்தபடி சைக்கிளில் சந்தேகத்திற்கு இடமாக சென்ற ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். போலீசாரை கண்டதும் அவர் தப்பிச் செல்ல முயன்றார். அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது சைக்கிளில் இருந்த துணிப்பையில் இரும்பு ராடு மற்றும் 3 தங்க வளையல்கள் இருந்தன. அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று நடத்திய கிடுக்கிப்பிடி விசாரணையில் அவர் சுந்தர் என்பது தெரிய வந்தது. மேலும் கோரிமேடு இந்திராநகர் பகுதியில் மருத்துவ பேராசிரியர் வீட்டில் நகை, பணம் கொள்ளையடித்ததும், அவருடன் ஆற்காட்டைச் சேர்ந்த செந்தில்குமார், வாலாஜாவைச் சேர்ந்த மோகனவேல் ஆகியோர் கூட்டாளிகளாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. போலீசார் விசாரணையில் சுந்தர் டெம்போ டிரைவராக வேலை பார்த்து வந்ததும், டிரைவர் வேலை பார்ப்பது போல் நடித்து புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றியுள்ள பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்ததும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று சைக்கிளில் கோரிமேடு பகுதியில் சுற்றிய அவர் மருத்துவ பேராசிரியரின் வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து வீட்டின் கதவை உடைத்து நகை, பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ராணிப்பேட்டைக்கு தப்பிச் சென்றுள்ளார். மேலும் சுந்தர் மீது புதுச்சேரியில் 6 திருட்டு வழக்குகளும், தமிழகத்தில் 2 வழக்குகளும் என மொத்தம் 8 திருட்டு வழக்குகள் இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சுந்தர், செந்தில்குமார், மோகனவேல் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து தாலி செயின் உள்ளிட்ட 30 பவுன், அதாவது 242 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 1.12 லட்சம் ரொக்கம், சைக்கிள், இரும்பு ராட், காக்கி சட்டை மற்றும் லோடு வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் நகரப்பகுதிகளில் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு போலீஸ் சமுதாய நலக்கூடத்தில் போக்குவரத்து போலீசார் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தலைமை தாங்கினார். எஸ்பி பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் டிப்பர், லாரி, மினி லாரி உள்ளிட்ட கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய சீனியர் எஸ்பி திவ்யா, புதுச்சேரியில் சாலை விபத்துக்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் விபத்தில் சிக்குவதாகவும் தெரிவித்தார். பள்ளி, கல்லூரிகளில் அமைந்துள்ள பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் மட்டுமே கனரக வாகனங்களை இயக்க வேண்டும். லாரிகளில் டிரைவர்களுடன் கிளீனர்களையும் பணியமர்த்த வேண்டும். டிரைவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதை வாகன உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அவற்றை முறையாக மூடி எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், போக்குவரத்து போலீசாரின் திடீர் சோதனைகளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் நகரப்பகுதிகளில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுவதாகவும், தடையை மீறி இயக்கினால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்தார். புதுச்சேரியில் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், தகுதியான இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் துணை பேராசிரியர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கப்படாததால் அவர்களின் பணிப்பலன்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் தாக்கம் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியிலும் எதிரொலிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் துணை பேராசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு முரணாக புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், புதுச்சேரி பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் CBSE பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும், அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும், புதுச்சேரிக்கு என தனி கல்வி வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவ வீரமணி, ஆரூர் செல்வன், கோ அழகர், மங்கையர் செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இயக்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் ஜப்பானிய முறையிலான வகுப்பறை மேலாண்மை கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் ஜப்பானிய முறையிலான ஆரம்ப கல்வி வகுப்பறை மேலாண்மை, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் AI-யின் பயன்பாடு பற்றிய உளவியல் புத்துணர்வு பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் இதற்கு தலைமை தாங்கினார். துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் வரவேற்றார். புதுவை பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் பாஞ்ச் ராமலிங்கம் கருத்தரங்கின் குறிக்கோள் குறித்து பேசினார். ஜப்பான் நாட்டின் டோக்கியோ பல்கலைக்கழக சமூகவியல் பேராசிரியர் இசிகாவா மிசிகோ, பேராசிரியர் காயோ சவாடா, கிடோமி கொயாவாமா, ஜெய்குமோ யூனிவர்சிட்டி பேராசிரியர் டகாசி வகாயாமா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் நோக்க உரையாற்றினார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். கருத்தரங்கில் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரியகடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நேற்று புதுச்சேரி முதுநிலை காவல் அதிகாரியிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு என்னன்னா, மங்களம் தொகுதியை சேர்ந்த கண்ணபிரான் அவர் நம்ம கட்சியில ஜேசியமா இருக்கும் போதும் LJK கட்சியா இருக்கும்போதும் உறுப்பினர் பொறுப்புல இருந்தாரு. அவர் தன்னோட சொந்த விருப்பின் பேர்ல வெளியே போயிட்டாரு. அது வெளியே போனதுக்கு அப்புறம் நம்முடைய கட்சி தலைவரும் MLA-மான அவரை பத்தி அவதூறுகள், தவறான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை முகநூல் மூலியமாவும் தொலைபேசி மூலியம் தலைவரை பத்தி தவறான கருத்துக்கள் தெரிவித்தாரு. அது சம்பந்தமா முதுநிலை காவல்துறை ஆண்களும் புகார் அளித்தோம். இந்த லிமிடேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்றதால பெரிய கடை காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா புகார் அளிச்சிருக்கிறோம். புகாரை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஒப்புகை சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் இது சம்பந்தமான கொலை மிரட்டல் விடுறது, போன்ல நம்ம கட்சி பொதுச் செயலாளர் இருக்காரு, அவருக்கு போன் போட்டு ஒன்ன ஓய்ச்சி நானே அப்படி ஒன்னு புதுல நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும்னு சொல்லிட்டு மிக அதிக கொடூரமான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அதனால அது நடவடிக்கை எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிடம் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலர் சட்டம் பிரபாகர் நானும் வழக்கறிஞர் தலைவர் திரு ராஜபிரகாஷ் புகார் அளித்துள்ளோம். புகார் மீது விசாரணை இன்றே தொடங்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வாக்குறுதி அளித்துள்ளனர். வேலை கேட்டு குடிபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி வாலிபர் போராட்டம் நடத்தினார். 2 மணி நேரமாக போராடி போலீசார் அவரை சமாதானப்படுத்தினர். புதுச்சேரி சேதராப்பட்டைச் சேர்ந்தவர் சுமன் அப்பகுதியில் உள்ள மதுபான கடையில் சப்ளையராக பணியாற்றினார். அவரது நடவடிக்கை சரியில்லை என வேலையை விட்டு நீக்கினார்கள்.
இதனால் மீண்டும் வேலை கேட்டு குடிபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி இன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரை போராட்டம் நடத்தினார். உடனடியாக தீயணைப்புத்துறை வாகனம் கொண்டு வரப்பட்டது. சேதராப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் இறங்கி வரவில்லை. பிறகு அவருக்கு வேலை வாங்கி தருவதாக போலீசார் உறுதி அளித்ததில் சமாதானமாகி கீழே இறங்கி வந்தார். அவரை போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி ஓடிவிட்டார். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுவையில் 45 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து நடத்திய விசாரணையில் உறவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு தெற்கு தெருவைச் சேர்ந்த விஜேந்திரன் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முகுந்தாவதி. இவர்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். ஆடி மாத திருவிழாவையொட்டி நல்லவாடு குட்டியாண்டவர் கோயிலில் நேற்று முன்தினம் இரவு பாட்டுக் கச்சேரி நடைபெற்றது. இதனை பார்க்க முகுந்தாவதி தனது குழந்தைகள் மற்றும் சென்னையில் இருந்து வந்த உறவினர்களுடன் வீட்டை விட்டு சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் செல்போன் சார்ஜரை எடுக்க வீட்டிற்குள் சென்று சார்ஜரை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டாமல் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர் வீட்டுக்குள் புகுந்து பீரோவில் இருந்த ஆரம், நெக்லஸ், மீன் டாலர் செயின், வளையல்கள், பிரேஸ்லெட், மோதிரம், தோடு, அட்டிகை உள்ளிட்ட 45 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். பாட்டு கச்சேரி முடிந்து வீடு திரும்பிய முகுந்தாவதி வீடு மற்றும் பீரோ திறந்து கிடப்பதையும் நகைகள் மற்றும் பணம் காணாமல் போனதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து உதவி ஆய்வாளர் விஜயகுமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். சந்தேகத்தின் பேரில் பலரிடம் விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் அன்பரசு என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் முகுந்தாவதி வீட்டில் அதிக அளவில் நகைகள் இருப்பதை அறிந்து கடந்த 2 நாட்களாக வீட்டை நோட்டமிட்டதும் திருவிழாவை ஒட்டி அனைவரும் பாட்டு கச்சேரிக்கு சென்ற நேரத்தில் வீடு பூட்டப்படாமல் இருந்ததை பயன்படுத்தி உள்ளே புகுந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. மேலும் கொள்ளையடித்த நகைகளை போலீசாரிடம் சிக்குவதற்கு முன்பாகவே வேகமாக விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அன்பரசுவிடம் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நான்கு ஆண்டுகள் விடாமுயற்சியின் காரணமாக மருத்துவ கனவை நோக்கி புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் காத்திருக்கின்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர் துளசிதரன். புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் துளசிதரன் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி தற்பொழுது 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது ஜிப்மரில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023 +2 முடித்த துளசிதரன் முதல் முறையாக நீட் தேர்வில் 281 மதிப்பெண்கள் பெற்றார். 2024 534 மதிப்பெண்களும் 2025 386 மதிப்பெண்களும் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 4வது முயற்சியில் 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பொருளாதார வசதி இல்லாததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் தனது மருத்துவ கனவை கைவிடாமல் தொடர்ந்து போராடி உள்ளார். தந்தையை இழந்த நிலையில் தாய் ரமா தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மகனின் கல்விக்காக செலவிட்டு நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றும் அவரது நீட் தயாரிப்புக்கு உதவியுள்ளார். இதேபோல் கலிக்குதிர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவர் பாலாஜி நீட் தேர்வில் 327 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். இந்த இரு மாணவர்களின் வீடுகளுக்கும் நேரில் சென்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். வசதி இல்லாத சூழலிலும்
விடாமுயற்சியை கைவிடாமல் மருத்துவ கனவை நோக்கி பயணிக்கும் துளசிதரனின் 4 ஆண்டு முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அது கொஞ்ச நேரத்தில் படித்தாலே அதுக்கு போதும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜி விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து காலையில் எழுந்து படிக்கிறது நல்லது. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி அப்போ தான் நல்லா புரியும். கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபிசிக்ஸுக்கு சம்மெல்லாம் போட்டு பார்த்து அதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் கொடுத்து புரிஞ்சு அதுவும் காலையில் தான் படிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படித்தோன்னா ஈஸியாக புரியும். அப்படி படித்து தான் 543 எடுத்தேன். இப்போ அதில் நம்ம நினச்சி பார்க்க முடியாது நினச்சேன், நான் ஆரம்பத்தில் நினச்சேன். அதனால் அதுக்கான முக்கியத்துவம்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நம்ம 10% ரிசர்வேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன், 110 சொல்கிற மாதிரி இருக்கேன். அப்புறம் செகண்ட் டைம் ஒரு வாட்டி காலேஜ் போனேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அப்பா தான் காலேஜ் போத்தோடா நீ கொஞ்சம் ரிவ்யூஸ் பண்ணுறேன், நான் பார்த்துட்டா சொல்லிட்டு அப்பா தான் கொஞ்சம் சொன்ன முயற்சி சொல்லிட்டு எனக்கு. நானும் படித்தேன். கடைசியாக கொஞ்ச நாள் தான் படித்தேன், ஒரு 6-7 மாதம் தான் படித்தேன். 327 மார்க் எடுத்தேன். நீட்டுன்றது எல்லோரும் ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிறேன். நானும் அதை ஆரம்பித்து நினச்சேன். ஆனால் அது போகலன்னு தெரிஞ்சு நான் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம பயந்து நிற்போம். அதுக்கப்புறம் போனால் படிக்கலாம் எனக்கு ஈஸி ஆகிடும், எல்லாம் ஈஸி தான். சப்போர்ட் பண்ணுறேன்னா அவன் மேலே நம்பிக்கை வச்சு நான் படிக்க வச்சேன் சார். அவன் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தான். நான் நகை நட்டுங்க அடகு வச்சு கடன் வாங்கி தான் அவனை நான் படிக்க வச்சு இந்த நிலைமை கொண்டு வந்துக்கிறேன். அவன் ஜிப்மரில் சீட்டு வாங்கினான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்குது சார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் பொறையார் குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை முதலே சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு குவிந்தனர். பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் மூலம் பிடாரி அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு வாசனை திரவியங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை பயபக்தியுடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இத்திருவிழாவை ஒட்டி கோயில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. தொடர்ந்து நடைபெறவுள்ள திருவிழா நிகழ்ச்சிகளிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட உள்ளனர். இவ்விழாவை ஒட்டி கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆய்வு நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் ஏ ஸ்டடி ஆஃப் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் நுண்ணறிவு தொடர்பான ஆய்வு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெற்றது. NCERT தொடக்கக்கல்வி இயக்குனர் சுனிதி அகர்வால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி கற்றல் நிலை குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவையான கற்றல் வளங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி, பொறுப்பாசிரியர் சுரேந்திரர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஆய்வு பள்ளியின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளுக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் கோலாகலமாக சுதந்திர தின விழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் சுதந்திர தின விழா உற்சாகமாக நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான மாற்றுக் கல்வியியல் செயல்பட்டு வரும் இப்பள்ளியின் விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் பெற்றோரும் புதுச்சேரி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறையின் உதவி இயக்குநருமான கீர்த்திகா கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் தேசப்பற்று உரைகள், தமிழ் மற்றும் ஆங்கில ஆக்ஷன் பாடல்கள், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற 3R கருத்தை மாணவர்கள் முன்வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து பேசிய பள்ளியின் நிர்வாகி டாக்டர் புவனா வாசுதேவன், சமூக முன்னேற்றத்திற்காக ரீடிசைன், ரீஸ்ட்ரக்சர், ரீபில்ட் என்ற 3R கருத்துக்களை வலியுறுத்தினார். சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கும் சமமான கல்வித்திறன் மற்றும் கண்ணியமான வாழ்க்கை கிடைப்பதே உண்மையான சுதந்திரம் என அவர் தெரிவித்தார். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின அணிவகுப்பின் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் பங்கேற்று அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழா அன்று நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒத்திகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. IRBN SI பணிக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோயிலின் ஆடிப்புற தேரோட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். சைக்கிளில் வீதி வீதியாக சுற்றி வந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த பிரபல கொள்ளையன் உள்பட 3 பேரை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோரிமேடு இந்திராநகர் பகுதியில் மருத்துவ பேராசிரியர் மற்றும் மத்திய அரசு ஊழியர் வசிக்கும் வீட்டில் 45 பவுன் தங்க நகை, ரூபாய் 10,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதானவர்களிடமிருந்து 30 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 1.12 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் நகரப் பகுதிகளில் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.